என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம தின சாக்லேட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். தினமாவை உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம இப்போது வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப்புக்கும் கம்மியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வெல்லமும் பொடிச்சு எடுத்துக்கலாம் அல்லது கருப்பட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது சேர்த்துடலாம். அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி. வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக இருந்தால் தான் ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அதனால தான் நாட்டு சர்க்கரை நான் போட்டு இந்த மாதிரி காய்ச்சுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் திணையில் இருக்க மொத்த பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை டேரெக்டாக மாவில் சேர்க்காம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ண முடியும். இல்லை பாகு தயாராக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் வச்சு அதில் நான் 3/4 கப் அளவுக்கு தினமாவை ஆட் பண்ணுறேன். தினமாவு வந்து ரெடிமேடாக கடையிலே கிடைக்குது. இல்லைனா நீங்கள் தினை வாங்கி அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். உங்களுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னமும் நல்லாயிருக்கும் நேச்சுரலாக. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும். சாக்லேட்னாலே கெடுதல் இல்லைங்க. டார்க் சாக்லேட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் வந்து நம்ம அளவாக சாப்பிட்ணும். கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இதில் வந்து கொக்கோ ஃப்ளேவர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ப்ளைனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சூடு ஆறிச்சு. இப்போ நம்ம இதை கையில் பிசைஞ்சு பார்க்கலாம். உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட ஃபைனலாக 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர், எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அடித்து எடுத்திருக்கேன். இந்த லட்டு இன்னும் ஹெல்த்தி ஆகிறதுக்காக இதை நான் சேர்க்குறேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நீங்கள் பயம் இல்லாமல் சேர்க்கலாம். தேங்காய் எப்போவுமே நம்ம சமைக்கும் போது தான் அது பேட் கொலஸ்ட்ரால் ஆகும். சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ராவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குட் கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நமக்கு பாடியில் குட் கொலஸ்ட்ராலோட கண்டென்ட் ஜாஸ்தியாகும். இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்படி உருண்டையாக பிடிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குக்கீஸ் கட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பில் கூட நீங்கள் இது செஞ்சுக்கலாம். தினமாவில் புரதச்சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. 19 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. கொழுப்பு சத்து ரொம்பவே குறைவாக இருக்குது. ஒரே 1 கிராம் தான் இதில் வந்து கொழுப்பு சத்து இருக்குது. ஃபைபரும் வந்து 2.2 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. நார்ச்சத்து. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அல்லது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தினை லட்டுவை வந்து சாப்பிடலாம். ஹெல்தியான தினமாவு சாக்லேட் பால்ஸ் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.